ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜிஎல் எடியூசசி தமிழ். நான் கோகுல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிபிஓ 2024ஓட ஜூன் 29th ஷிஃப்ட் 2 மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருக்கும். ஓகேவா? நம்மளோட டெலகிராம் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். மெட்டீரியல்ஸ் அண்ட் டிஸ்கஷன் வந்து இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய பிடிஎஃப்பை வந்து ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? சரி, ஓகே. த வேல்யூ ஆஃப் 12 + 18 டிவைடட் பை 2. சரி, ஓகே. இது என்ன வரப்போகுது? 15ன்னு வரும். கரெக்டாக? -11 + 64 -28. இது பார்த்தீங்கன்னா -3, ஸோ -39. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு -67ன்றது கிடைக்குது. இதோட இதை நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு -3. கரெக்டாக? இப்போது இதோட வேல்யூ என்ன வரும்? 4ன்னு வரும். 4 - 3 which is 1. 18 students of your class took part in a quiz. If the number of girls is 8 more than the number of boys. இப்போ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னா பாய்ஸை விட 8 அதிகமாக இருக்காங்க. நான் பாய்ஸோட வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ x + 8 தான் வந்து கேர்ள்ஸாக இருக்கும். கரெக்டாக? இது பாய்ஸு, இது கேர்ள்ஸு. ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அதாவது ப்ராடக்ட் தான் கேட்குறாங்க, மல்டிப்ளிகேஷன். டோட்டலாக 18 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்றத சொல்லிட்டாங்க. 18. அதாவது இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் எனக்கு 18ன்றது கிடைக்குது. ஸோ 2x = இந்த 8 இந்த பக்கமாக போச்சுன்னா ரைட் சைடுக்காக போச்சுன்னா 10 மாறிடும். 10. எக்ஸோட வேல்யூ என்ன வரப்போகுது? 5. அப்போது எனக்கு 5 பாய்ஸ் இருக்காங்க. 5 பாய்ஸ் இருக்காங்க. 5 + 8, 5 + 8 எவ்வளோ? 13. 13 கேர்ள்ஸ் இருக்காங்க. 2 பேரோட ப்ராடக்ட் தான் கேட்குறதுனால 5 × 13 65. tan 71 degree + tan 19 degree. ஓகே. இந்த கொஷின் பார்க்கறதுக்கு எந்த மாதிரி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். tan a + b = tan a + tan b divided by 1 - tan a into tan b. இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் தான் இருக்குது. நம்ம ஏவை 71 பியை வந்து 19 எடுத்துப்போம். ஸோ அப்போ வந்து a + b அதாவது 71 + 19ன்றது tan 90 வந்து மாறும். tan 90யோட வேல்யூ என்ன? அன்டிஃபைன்ட் ஆர் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் என்ன? நாட் டிஃபைன்டு. சப்னா இஸ் டபுள் எஃபிஷியன்ட் ஆஸ் கம்பேர்டு டு ராகேஷ். அதாவது ராகேஷ்க்கும் சப்னாவுக்குமான எஃபிஷியன்சி ரேஷியோ நம்ம இதிலேருந்து தெரிஞ்சிடும். அதாவது இந்த முதல் லைன்லேருந்து சப்னா வந்து 2 மடங்கு வந்து வேலை நல்லா செய்வா. யாரை கம்பேர் பண்ணும்போது? ராகேஷை கம்பேர் பண்ணும்போது. 2 பேருமே சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டில் ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடும்போது அதை 48 நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதாவது எஃபிஷியன்சி இன்டூ நம்பர் ஆஃப் டேஸ் தான் என்னோட டோட்டல் ஒர்க்காக இருக்கும். கம்பைன்ட் எஃபிஷியன்சி இன்ட்டு 3 × 48 = டோட்டல் ஒர்க். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் ஒர்க். தென் நம்பர் ஆஃப் டேஸ் இன் விச் சப்னா அலோன் கேன் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட். சப்னா மட்டும் தனியாக அந்த வேலையை பார்த்தானா எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவான்றதான் கேள்வி. இப்போது டிவைடட் பை 2 பண்ணிடுவேன். என்னடா இது டிவைடட் பை 2னா ஒன்றும் இல்லை, டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி தான் நம்மளோட நம்பர் ஆஃப் டேஸ். இதில் நான் இதில் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா 24ன்றது கிடைக்கும். 24 × 3 72. ஸோ 72 டேஸில் என்னது சப்னா வேலையை முடிப்பான். இந்த 5th கொஷினை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது? ஏவோட வேல்யூவை 275ன்னு வைங்க, பியோட வேல்யூவை 725ன்னு வைங்க. அப்போ எனக்கு மேலே இருக்க நியூமரேட்டரில் என்ன கிடைக்கும்? a³ + b³ கிடைக்கும். டினாமினேட்டரில் என்ன இருக்கும்? a² + b² - ab இன்ட்டு a³ - b³ டிவைடட் பை a² + b² + ab. ஓகேவா? சரி, a³ - b³ அண்ட் a³ + b³ இதோட ஃபார்முலா நமக்கு என்னென்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். a³ + b³ ஃபார்முலா என்னென்னா a + b இன்ட்டு a² + b² ப்ளஸ் ab. இதுவே a³ - b³ ஃபார்முலா என்னென்னா a - b இன்ட்டு a² + b² + ab. சரியா? இந்த 2 ஃபார்முலாவை நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும்?
இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபிக்கு இது கேன்சல் ஆகிடுமா? இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, அதே மாதிரியே ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்க்கு நீங்கள் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? இதுக்கு இது கேன்சல் ஆகிடுமா? எனக்கு ரிமைனிங் இருக்கிறது அப்போ என்னவா இருக்கும்? ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த ரெண்டு தான் எனக்கு வேல்யூவாக இருக்கும். சரியா? ஏ ப்ளஸ் பி என்னவா இருக்கும்? 275 ப்ளஸ் 725 1000 வருமா? சரி, 1000 இன்ட்டு ஏ மைனஸ் பி என்னது? அதாவது 275 மைனஸ் 725. எனக்கு வேல்யூ என்ன வரும்? 450ன்றது கிடைக்குமா? ஸோ மைனஸ் 450. ஏன்னா வந்து பெரிய நம்பரில் தான் வந்து மைனஸ் சிம்பிள் இருக்கு. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் 45000. 000 0 ஆன்சர். Melting a metal ball of radius 3 units. 27 identical dice and a ball of radius 1 units are made. அதாவது ஒரு 3 யூனிட்ஸ் ரேடியஸ் உள்ள ஒரு மெட்டாலிக் பாலை உருக்கி 27 டைஸை என்னால் செய்ய முடியுது. அதே மாதிரியே ஒரு பால் செய்ய முடியுது. அதோட பாலோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1 யூனிட்ஸ்ன்றதை சொல்லிட்டாங்க. இப்போ பால்ன்றது என்னது? ஸ்பியரா? 4/3 πr கியூப்ன்றது அதோட வால்யூம்னு வரும். டைஸ் வந்து கியூபோட ஷேப்ல இருக்கிறதுனால நம்ம ஏ கியூப்ன்றதை போட்டுக்கலாம். சரி, இப்போ நம்ம வால்யூமை தான் கம்பேர் பண்ண போகிறோம். 4/3 பையோட வேல்யூ 22 டிவைடட் பை, சரி வேண்டாம் இப்போ வேண்டாம், பை 3 யூனிட்ஸ் பெரிய பாலா, 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3, அதாவது 27 எழுதிக்கலாம். 27 இஸ் ஈக்குவல் டு டைஸ். நான் வந்து ஒரு ஐடென்டிக்கல் டைஸ் செய்கிறேன், அதாவது 27 ஐடென்டிக்கல் டைஸ். 27 ஐடென்டிக்கல் டைஸ் ஏக்யூ ப்ளஸ் ஒரு பால் செய்கிறேன். அந்த பாலோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 1 யூனிட்டாக இருக்குது. 4/3 பை 1 கியூப் பண்ணாலும் அதே 1 தான் வரப்போகுது. இப்போ நான் இதை இந்த பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டு மைனஸ் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு என்ன வந்துடும்? 4/3 22 டிவைடட் பை 7 இன்ட்டு 27க்கு பதிலாக 26ன்றது வரும். ஈக்குவல் டு 27 ஏ கியூப். 7 இன்ட்டு 3 என்னது? 21. ஓகே, 22 டிவைடட் பை 21 எனக்கு என்ன வரும்னா 1.05 கிட்ட வரும். சரியா? 1.05. இந்த 1.05 இந்த 26ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியரஸ்ட்டாக ஒரு 27 கிட்ட வரும். ஸோ இதுக்கு இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? கியூப் ரூட் ஆஃப் 4. அதாவது 4 வந்து கியூப் ரூட் பண்ணோம். ஸ்கொயர் ரூட் பண்ணால் 2ன்னு சொல்லிடலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கியூப் ரூட்டுன்னு இருக்கு. 2வை விட இப்போ கம்மியான வேல்யூ தான். ஆனால் எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா 2வை விட கம்மியாக தான் இருக்குது. 2வை விட கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. சரி, இந்த மாதிரியான சம்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 4 எடுத்துக்கோங்க. 4ல் ஒரு 3 0 ஆர் ஒரு 2 0 3 0 ஆட் பண்ணிக்கோங்க. 3 0 போட்டுக்கலாம். 3 0 போட்டுக்கோங்க. சரி, இந்த 3 0வை நீங்கள் இங்கே போட்டுக்கிட்டீங்க. 4000ன்னு இருக்கு. 4000த்துக்கு நியரஸ்ட்டு கியூப் நம்பர் என்னன்றதை பாருங்க. கியூப் நம்பர் 4000த்துக்கு நியரஸ்ட் கியூப் நம்பர் பார்த்தீங்கன்னா 16. கரெக்டா? 4000த்துக்கு நியரஸ்ட் கியூப் நம்பர் பார்த்தீங்கன்னா 16. ஸோ இந்த 16 தான் என்ன வரும்? 4096ன்ற கியூப் நம்பராக வரும். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 16, அப்ராக்சிமேட்டாக 16 ஆர் 1.6. பாயிண்ட் எல்லாம் கணக்கில்லை, ஜஸ்ட் அந்த நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும். 1.6ன்றதான் நம்மளோட ஆன்சர். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். 1 + tan θ + secant θ. ஓகே, டேனு காட் இதெல்லாம் வந்ததுனாலே தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ 45 டிகிரினா 1 + 1 + √2ன்னு வரும் சீக்கனுக்கு. இது 1 + 1 - √2ன்றது கிடைக்கும். 2 + √2 இன்ட்டு 2 - √2. இதை நம்ம வந்து a + b a - bன்னு இருக்குது. ஸோ a² - b². a² வேல்யூ 4, b² வேல்யூ 2. ஆன்சர் என்னது? வெறும் 2. 2 தான் நம்மளோட ஆன்சர். 5x + 3y டிவைடட் பை 5x - 3y is equal to 7/3. இந்த மெத்தடை நம்ம காம்பனண்ட்டோ டிவிடெண்டோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். x + y டிவைடட் பை
எக்ஸ் மைனஸ் ஒய்னு உங்களுக்கு இருக்குது. அதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா m/n இருக்குது. இப்போ எனக்கு எக்ஸோட ரேஷியோவும் ஒய்யோட ரேஷியோவும் தேவைன்னா நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். x/y which is equal to m plus n divided by m minus n. இப்போது இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ, அதாவது mn வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எக்ஸ் ஒய்யோட வேல்யூன்றது கிடச்சிரும். அதே தான் நான் இங்கேயும் வந்து அப்ளை பண்ண போகிறேன். 5x divided by 3y is equal to 7 plus 3 எவ்வளோ 10. 7 minus 3 எவ்வளோ 4. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 divided by 2ன்றது கிடைக்குது. இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் பண்ணிடுறேன். x divided by y-யோட வேல்யூ என்னன்னா 3 divided by 2. ஓகேவா? x is to y-யோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. அதாவது x is to y-யோட ரேஷியோ 3 is to 2. The speed of a boat when traveling downstream is 30 km per hour. X plus y எவ்வளோ 33 km per hour. When traveling upstream, it is 27 km per hour. Upstreamனா x minus y-ன்றது வரணும் 27. xன்றது boat, speed of the boat in still water, y-ன்றது speed of the stream. நான் கேட்குறது எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. கரெக்டாக போட் இன் ஸ்டில் வாட்டர். ஸோ எக்ஸோட வேல்யூ வேணும்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம், விச் இஸ் 30. இதுவே ஒய் வேணும்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம், 3. அடுத்து a person bought 2 buffaloes for 11,520. One is at a loss of 15% and other is sold at a gain of 19%. If the selling price of both buffaloes is equal, find the cost price of the first one. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பஃபலோ 1 எக்ஸ்னோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பஃபலோ 2 நான் ஒய்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை லாஸுக்கு விற்கிறாங்க, அதாவது பஃபலோ 1 லாஸுக்கு விற்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ, எக்ஸ்லேருந்து 85%க்கு விற்றுருப்பாங்க. 15% வந்து நஷ்டம்னா கரெக்டாக. ஒய் அதாவது பஃபலோ 2 19% கெயினுக்கு விற்றுருப்பாங்க. 19% கெயின்னா என்னது 119 டிவைடட் பை 100, 119%க்கு விற்றுருப்பாங்க. கரெக்டாக. இது ரெண்டுமே செல்லிங் ப்ரைஸ், அது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. 100க்கு 100 கேன்சல் பண்ணிடுறேன். 17 டேபிள்ஸால் இது 5 டைம்ஸு, இது 7 டைம்ஸ். ஸோ எக்ஸ் டு ஒய்யோட ரேஷியோ எவ்வளோனா 7:5. ஃபஸ்ட்டு ஒன்னோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. எது 7ஆல் மல்டிப்ளை ஆகுதோ அதுதான் வந்து எனக்கு ஆன்சராக போகுது. பிகாஸ் எக்ஸ்ன்றது என்னது 7ல் இருக்குது. இதில் எது 7ஆல் மல்டிப்ளை ஆகும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 7ஆல் மல்டிப்ளை ஆகும். இல்லை நான் கன்வென்ஷனலாக போடுவேன் அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 12 பார்ட் இருக்குது. இந்த 12 பார்ட் தான் எனக்கு 11520. அப்போ 7 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். 11520 டிவைடட் பை 12 இன்டூ 7. இதை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். A man rows 48 km and back in 48 hours. He can row 4 km with the stream in the same time as 3 km against the stream. The speed of the stream in kilometer is. இந்த டேட்டான்றது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய டேட்டா 48 கிலோமீட்டர் போயிட்டு வரும்போது அவனுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 48 கிலோமீட்டர் போகும்போது வந்து ஒரு டவுன் ஸ்ட்ரீமாக இருந்ததுன்னா வரும்போது அப் ஸ்ட்ரீமாக இருக்கும். வரும்போது போகும்போது அப் ஸ்ட்ரீமாக இருந்ததுன்னா வரும்போது டவுன் ஸ்ட்ரீமாக இருக்கும். எதாக இருந்தாலும் ஓகே. 48 hours, அதாவது இப்படி ஒரு ஆறு இருக்குது, அது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. பாயிண்ட் ஏ பாயிண்ட் பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து அவன் போகும்போது என்ன ஆகும், அகைன்ஸ்ட் ஸ்ட்ரீமில் ட்ராவல் பண்ணுவான். திரும்பி ஏலேருந்து பிக்கு வரும்போது அவன் என்ன பண்ணுவான், வித் த ஸ்ட்ரீமில் அவன் வந்து போவான். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்ல வர்றாங்க. மொத்தமாக சேர்த்து அவனுக்கு 48 மணி நேரம் ஆகுது. இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிட்டா என்ன ஆகும், இங்கே வந்து 1d ப்ளஸ் 1u இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை u இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். இன்னொரு டேட்டா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 4 கிலோமீட்டரை அவன் வித் ஸ்ட்ரீம், அதாவது டவுன் ஸ்ட்ரீம் போனால் எந்த அளவுக்கு டைம் ஆகுமோ 3 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு டைம் தான் ஆகும் 3 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம் போகிறதுக்கு. சரியா? இதை என்ன பண்ணலாம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாம், இதை எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாம். சரியா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்னவா வரும், 4/3 வருமா? அப்போ எக்ஸ் டிவைடட் பை ஒய்யோட வேல்யூ என்ன வரும், 7/yன்னு வரும். இது ரேஷியோவில் இருக்குது. இதை நம்பராக மாற்றிக்கிறதுக்கு ஒரு வேரியபிளை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதோட இதை அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண என்ன ஆகும், 1/8a ப்ளஸ் 1/6a இஸ் ஈக்குவல் டு 1.
இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆஸ் யூஷுவல் அடிஷன்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன 14a இஸ் ஈக்குவல் டு 48a ஸ்கொயர்ன்றது கிடைக்கும். இந்த ஏக்கு இந்த ஏ ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடுவேன். 24 இது 7. அப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும்? 7 டிவைடட் பை 24 இருக்கும். ஏவோட வேல்யூ 7 டிவைடட் பை 24னா எனக்கு தேவை ஸ்ட்ரீம் தான். ஒய்யோட வேல்யூ என்னன்றதான் தேவை. அப்போ 1a, 1a தான் ஒன்று தான். 7/24 தான் என்னோட ஆன்சராக இருக்கும். இதுவே வந்து ஸ்டில் வாட்டர்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிப்போம்? 7a வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிச்சிருப்போம். 7 டிவைடட் பை 24 இன்டூ 7. சரியா? ஓகே. The mark price of an impression rod 900. டிஸ்கவுண்ட் வந்து 12% தராங்க. இப்போ எவ்வளோக்கு வந்து விற்றுருப்பாங்க, அது கஸ்டமர் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வந்து வாங்கியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. 900 ரூபாயில் நான் 12% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன்னா மீதி அவன் 88%க்கு தான் வந்து விற்க போகிறான். கரெக்டாக? ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். சின்ன சின்னதுனால டிவிசிபிலிட்டி ரூல்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலே இன்னும் ஈஸியாக இருக்கும். 792. A dishonest dealer sells an article at 10% loss on the cost price. Cost price, selling price. 10% லாஸ் ஆகுது. 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வந்து அதோட ஆக்சுவல் ப்ரைஸாக இருந்ததுன்னா அவன் 90 ரூபாய்க்கு தான் விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். 40 கிராமுக்கு பதிலாக 50 கிராம்னு சொல்லி விற்றுறான். ஸோ அவனோட காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 40 கிராமுக்கான காஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்கும். ஆனால் விற்கும் போது என்னது 50 கிராம்னு சொல்லி விற்றுறான். காஸ்ட்டு 40 கிராம், விற்கும் போது 50 கிராம். சரியா? இப்போ அவனோட ரியல் ப்ராஃபிட் என்னன்றதான் கேட்குறாங்க. சரி, இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுவோம். 100 into 40 is to 90 is to 50. 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டா 40 is to 45ன்றது கிடைக்கும். 8 is to 9. அப்போது எனக்கு ஒரு பார்ட்டுன்றது லாபம் எதில் இருக்குன்னா 8 பார்ட்லேருந்து. பர்சன்டேஜில் மாற்றணும்னா 12.5%ன்றது கிடைக்கும். A hostel had food provision for 300 students for a month. ஓகே, 300 பேருக்கு 30 நாள் வந்து என்னது அவங்களால வந்தால் இது பண்ண முடியும், ஃபுட் தர முடியும். 20 நாள் கழிச்சு அந்த 20 நாளும் அந்த 30 பேருன்றவங்க 300 பேருன்றவங்க இருக்க போகிறாங்க. கரெக்டாக? 20 நாளும் 300 பேருன்றவங்க இருக்க போகிறாங்க. ஸோ வந்து கொஞ்சம் ஃபுட்டு வந்து காலியாக இருக்கும். மீதி இருக்கிற ஃபுட் வந்து எத்தனை நாளைக்கு வரும்னு கேட்குறாங்க. மேட்ரு என்னன்னா இங்கே 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் விட்டு போயிடுறாங்க. மீதி எத்தனை ஸ்டூடெண்ட்னா 250 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. 50 பேர் போனால் எத்தனை நாளைக்கு வரும், அதுதான் என்னோட கேள்வி. இங்கே 310 இஸ் ஈக்குவல் டு 250 எக்ஸ்ன்னு வருமா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட்டு இதை 300 டிவைடட் பை 25 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? இந்த 100 கேன்சல் பண்ணால் 4 வந்துடும். எக்ஸோட வேல்யூ 12. அதாவது 12 டேஸ் வரைக்கும் என்னோட ஃபுட்டுன்றது லாஸ்ட் ஆகும். The inradius of a triangle is 8 cm. The sum of length of its side is 125. அதாவது பெரிமீட்டரை கொடுத்துருக்காங்க. The area of the triangle என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல செமி பெரிமீட்டரில் இன்ரேடியஸோட ஃபார்முலா என்ன? இன்ரேடியஸ் is equal to area divided by செமி பெரிமீட்டர். கரெக்டா? ஏரியான்றது தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ அப்போ இன்ரேடியஸ் இன்டூ செமி பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா. செமி பெரிமீட்டர்னா என்ன? இங்கே கொடுத்துருக்காங்களா சம் ஆஃப் லென்த் ஆஃப் இட்ஸ் சைடுன்னு, அது பெரிமீட்டர். பெரிமீட்டரில் பாதி தான் செமி பெரிமீட்டர். ஸோ இன்ரேடியஸ்ன்றது 8, பெரிமீட்டர் எவ்வளோ 125, அதில் வந்து டிவைடட் பை 2 பண்ணனா எனக்கு செமி பெரிமீட்டர்ன்றது கிடச்சிரும். கேன்சல் பண்ணால் 4 இன்ட்டு 125 எவ்வளோ? 500 தான் என்னோட ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள். Taking any 3 of the line segment out of segment of length 2 cm, அதாவது 2 cm, 5 cm, 7 cm, 8 cm. அதாவது இதெல்லாம் வந்து லைன் செக்மெண்ட், இதெல்லாம் யூஸ் பண்ணி எத்தனை ட்ரையாங்கிள் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஏபியும் வந்து சின்ன சைடு, பின்றது பெரிய சைடு. ஏவியும் பிவியும் நான் கூட்டினேன்னா அது எனக்கு சியை விட அதிகமாக இருக்கணும். இதுதான் வந்து பேசிக்காக ட்ரையாங்கிளோட ஒரு கண்டிஷன். சம் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த என்னது சம் சி, சைட் ஆஃப் சி. இப்போ நான் இந்த 3 எடுத்துக்கிறேன். இந்த 3ல் இது ரெண்டுமே சின்னதாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் 7 கிடைக்குது. இந்த 7
அதிகமாக இருக்கா? இல்லவே இல்லை. அதாவது 2, 5, 7 லைன் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது. அடுத்து இந்த இடத்த எடுத்துக்கிறேன். 5, 7, 8. இதில் லைன் செக்மெண்ட் ஃபார்ம் ஆகும்னு பாருங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன் 12, இது 8. 12ன்றது அதிகமாக இருக்குது 8 விட. அப்போ இங்கே ஒரு லைன் செக்மெண்ட்ன்றது ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வேற என்ன வந்து ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்ப்போம். இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டு இதை யூஸ் பண்ணலாமா? அதாவது 2, 5, 8. இப்போ இதில் ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் ஆகும்னு பாருங்க. 7, இது 8. ஆகவே ஆகாது. வேற என்னென்ன ஃபார்ம் ஆகும்? வேற என்னப்பா இருக்கு? பாருங்க 2, 7, 8. இது ஒரு லைன் செக்மெண்ட் அதான் சாரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும்னு பாருங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9. 9 அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ 2 ட்ரையாங்கிள்ன்றது ஃபார்ம் ஆகுது. ஆன்சர் 2. 2 cos 15 degree sin degree. சரி, 2 cos A sin A divided by இங்கே என்ன இருக்கு? cos square A minus sin square A. 2 cos A sin A ஓட இது என்ன? ஃபார்முலா என்ன? sin 2A வா? cos square A minus sin square A. இதோட ஃபார்முலா என்னது? cos 2A வா? ஸோ sin 2A divided by cos 2A ஓட வேல்யூ என்ன? tan 2A வா? A ஓட வேல்யூ 15 டிகிரின்னு வச்சுட்டா 2A ஓட வேல்யூ 30 டிகிரி. tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/3. 264 divided by 8. இது பண்ணால் எனக்கு ஒரு 33 கிடைக்கும். 33 minus 1 minus 64 plus 16 into 40 கிடையாது. அடிச்சுக்குமே into 2. கரெக்டா? ஸோ இது பார்த்தீங்கன்னா -65. இது ஒரு 32, இது ஒரு 33 plus 65 is equal to 0. The secant CD intersect the circle at E and CF is a tangent to the circle at F. ஒரு சர்க்கிள் வரைகிறேன். அந்த சர்க்கிளில் ஒரு சீக்கண்ட்டை வரையேன். சிடின்றதான் சீக்கண்ட். சிடி சர்க்கிளில் எங்கே டச் ஆகுதுன்னா ஈன்ற பாயிண்டில் டச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சியிலேருந்து எஃப்க்கு ஒரு டேஞ்சண்ட்டை வரைகிறேன். இந்த டேஞ்சண்ட் வந்து எஃப்ன்ற பாயிண்டில் டச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சிஎஃபோட வேல்யூ 15 டிகிரி. அதே மாதிரி சிடியோட வேல்யூ இது மொத்தமாகும். சிடியோட வேல்யூ 20 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ டிஇயோட வேல்யூ, அதாவது இதுதான் வந்து நம்ம கேட்குறாங்க. சரியா? இந்த மாதிரி இருந்தாலே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? சிஇ இன்டூ சிடி இஸ் ஈக்குவல் டு சிஎஃப் ஸ்கொயர்னு யூஸ் பண்ணுவோம். சிஇயோட வேல்யூ தெரியாது, நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சிடி தெரியும், அது 20. 15 into 15 கேன்சல் பண்ணலாமா? 4 times 3 times. ஸோ 45 divided by 4ன்றது கிடைக்கும். 45 divided by 4 என்ன? 11.25. எக்ஸோட வேல்யூ என்ன? 11.25. இப்போ சிஎஃபோட வேல்யூ என்னன்னா 11.25. மொத்தமாக வந்து 20 சென்டிமீட்டர். அப்போ இது எவ்வளவா இருக்கும்? இந்த இடம் 20 minus 11.25 இருக்கும், which is 8.75. 8.75 தான் என்னோட ஆன்சர். 1/2 ஸ்கொயர். சரி, ஓகே, பார்த்துடலாம். 1/4 ப்ளஸ் 1/8. இது என்ன வரும்? மொத்தமாக கேன்சல் ஆகிடுமா? இன்ட்டு 1 ப்ளஸ் 10 divided by 3 into 2 divided by 5 into 3 divided by 4 into 20 divided by 3 into 7 divided by 6. இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கேன்சல் பண்ண வேண்டியதுதான். 4 into 10 into 2 20. இங்கே 20 கேன்சல் பண்ணிட்டேன். ஒரு 3க்கு இன்னொரு 3 கேன்சல் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இது ஒன்று இருக்குது, அதையும் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு மேலே என்ன இருக்கும்? 7 divided by 40ன்றது இருக்கும். இங்கே என்னென்ன இருக்கும்? 1 divided by 4 ப்ளஸ் 1 divided by 8 ப்ளஸ் 7 divided by 40ன்றது கிடைக்குது. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுறேன். இப்போ கீழே வந்து 40 மாற்றணும்னா இங்கே 10, இங்கே 10 மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 5,
இங்கே 5 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 10 + 5 + 7 டிவைடட் பை 40, 22 டிவைடட் பை 40. அப்போ 11 டிவைடட் பை 20 வருமா? என்னோட ஆன்சர் 11 டிவைடட் பை 20. Rajan and Rajat can do a work in 64 days and 48 days. ராஜன் எழுதிப்போம். ராஜன் அதுக்கப்புறம் வந்து ராஜா. சரியா? ஒரு ஒர்க்கை முடிக்க 64 டேஸ் ஆகுது. இவனுக்கு பார்த்தீங்கன்னா 48 நாள் ஆகுது. இப்போ இதை எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாம். அதாவது டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்காமலே டைரெக்டாக எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா உல்ட்டாவை போட்டு ரேஷியோ எடுத்துடணும். 48:64 கேன்சல் பண்ணால் 8 டேபிள்ஸில் 6:8 அகைன் கேன்சல் பண்ணால் 3:4. சரியா? 3:4 தான் என்னோட ரேஷியோ. 3:4. அப்போ எனக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளோவா இருக்கும்? 1 6 × 3 பண்ணலாம், இல்லை 48 × 4 பண்ணலாம். ரெண்டுமே ஒன்று தான். சரியா? எனக்கு 192ன்றது கிடைக்குதா? மல்டிப்ளை பண்ணலாம். ரைட். இப்போ ராஜாத் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறான். 2 பேரும் ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது ஒரு நாள் வந்து ராஜாத் பார்த்தானா, இன்னொரு நாள் வந்து ராஜன் பார்க்க போனான். அப்போ முதல் நாள் ராஜாத்ன்றவன் என்ன பண்ணுறான்? ஒர்க்கை பார்க்குறான். அதுக்கு 4 பார்ட் ஒர்க்கை முடிக்கிறான். அதுக்கு அடுத்த நாள் ராஜன் வந்து பார்க்குறான், 3 பார்ட் ஒர்க்கை முடிக்கிறான். ஸோ 2 நாள் முடிவில் அவன் 7 பார்ட் ஒர்க்கை மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க இந்த 2 பேரும் சேர்ந்து ஆல்டர்னேட் டேஸில். 2 நாளில் 7 பார்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது. எனக்கு என்னன்னா 192 பார்ட்ன்றது கம்ப்ளீட் ஆகும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரஃபாக மல்டிப்ளை பண்ணுறது மூலிமா நான் இதை கண்டுபிடிக்கிறேன். என்ன பண்ணலாம்? 20 × 20. சும்மா ரெண்டுத்துலேயும் 20 வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா இது 40ன்னு வரும். இது எவ்வளோ வரும்? 140ன்னு வரும். ஸோ 140 பார்ட் ஒர்க்கை முடிக்க அவங்களுக்கு 40 நாள்ன்றது தேவைப்படுது. அப்போ ரிமைனிங் எனக்கு எவ்வளோ பார்ட் இருக்குன்னா 52 பார்ட் இருக்கும். கரெக்டாக 192 பார்ட்டில் 140 பார்ட் வந்து போயிடுச்சுன்னா மீதி 152 பார்ட்டுன்றது இருக்கும். 152 பார்ட் இருக்கா? சாரி, 152 வெறும் 52 பார்ட் இருக்கும். இந்த 52 பார்ட்டு இவனுங்க வந்து முடிக்கணும். ஆனால் 2 நாளில் 7 பார்ட் முடிக்கிறவங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு 7 இங்கே ஒரு 7 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 14 நாள் ஆகுது 49 பார்ட் முடிக்க. கரெக்டா? ஏற்கனவே ஒரு 40 நாள், இங்கே ஒரு 14 நாள், மொத்தம் 54 நாள் ஆகுது. மேட்ருனா ரிமைனிங் இன்னும் 3 பார்ட் வந்து பேலன்ஸ் இருக்கு. கரெக்டா? 3 பார்ட் இருக்கு. இந்த 3 பார்ட்டை யார் பண்ண போறா அப்படின்னா, முதல்ல எடுத்தவொடனே யார் ஆரம்பிப்பா? ராஜாத் தானே ஆரம்பிப்பான். இந்த ராஜாத்ன்றதான் பார்ப்பான். ஸோ 3 பார்ட்டு அவனோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 4. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ 3/4 டேஸ் ஆகுது அவனுக்கு ஒர்க் முடிக்க. அதாவது வேலைன்றது கம்மி, அவன் எஃபிஷியன்சின்றது அதிகம். அவன் ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்க மாட்டான். ஒரு நாளில் 3 பங்கு நேரத்துலேயே வந்து அவனோட வேலையை முடிப்பான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கணக்கு. சரியா? மொத்தம் அவனுக்கு 54 நாள் + 3/4 டேஸ் ஆகும். சரியா? ஸோ 54 3/4 டேஸ் ஆகுது டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண. 25th சம்மை எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் கால்குலேட்டிவான சம்மை. சரி, போட்டு பார்த்துடலாம். இப்போ என்ன இருக்கு? இதை நான் உள்ள சும்மா மல்டிப்ளை பண்ணேன். அதாவது உள்ள அந்த மைனஸை எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ எனக்கு 12.3 - 7 - 0.8ன்றது கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்போது இங்கே 5.3ன்றதை போட்டுக்கிறேன். -0.8 தான் ஓகே. அதுக்கப்புறம் வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போது 3.8 × 1.03 1.03 இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 8903 4193 3.914ன்றது கிடைக்கும். இதில் நான் 5.6 மைனஸ் பண்ணுறேன். 5.600 3.914 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 55 கரெக்டா எஸ் 5.600 3.914 55 9 10 6 8 39 55ல் 39 போச்சுன்னா ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. 1.686ன்றது கிடைக்குது. கரெக்டா? 1.686ன்றது கிடைக்குது. இதில் நான் 8 மல்டிப்ளை பண்ணுறேன். தட் மீன்ஸ் 0.8 மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? 48 4 64 68 6 48 48 ஒரு 6 50 4 again 5 8 1s are 8 3
1.3488ன்றது கிடைக்குது. ஆல்ரெடி 5.3 இருக்கு. 5.300 000 1.3488. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 52 10 9 என்ன வரும்? 2 1 5 52ல 13 போயிடுச்சுன்னா 39. ஸோ 3.9512ன்றது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் சம். சரி, இதை சிம்பிளிஃபை தான் பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்பிளிஃபை என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10ன்னு கிடைக்கும். 10 மைனஸ் 7 3. ஸோ -3ன்றது வரும் 14. 15 + 14 என்ன வரும்? 29ன்னு வரும். 63 மைனஸ் 29 என்ன வரும்? 34. A 234 meter long train passes a man running at 9 km/h in the opposite direction in 6 seconds. In how much time will it pass another person moving at 23.4 km/h in the same direction? இந்த மாதிரி கேட்குறாங்க. இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, லென்த்ன்றது இந்த ரெண்டுத்துக்குமே காமன் தான். அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். கரெக்டா? அப்படி பார்த்தா கூட நம்மளுக்கு 2 வேரியபிள் தெரியாம போயிடும். சரி, நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா, a 2-3 meter long train passes a person running at 9 km/h in opposite direction in 6 seconds. 2-3-4 meter train, சரியா, ஒரு மூவ் பண்ற ஆளை வந்து கிராஸ் பண்ணுது. எத்தனை செகண்ட்லனா 6 செகண்ட்ல. ஆப்போசிட் டைரக்ஷன், ட்ரெயினோட ஸ்பீடு, அந்த மனுஷனோட ஸ்பீடு வந்து 9 km/h. km/hல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மீட்டர்/செகண்ட்ல மாறிடும். 39 கிடைக்குமா? எஸ் 39. 39 6 54 எஸ் 39 கிடைக்குது. இதை இந்த பக்கம் எடுத்துட்டு போனா 30 நம்ம சும்மா எடுத்துட்டு போக முடியாது. இதை 5/18 பண்ணி தான் எடுத்துட்டு போகும். கேன்சல் பண்ணா 5/2, அதாவது 2.5. 2.5 எந்த பக்கம் எடுத்துட்டு போனா எனக்கு என்ன ஆயிடும்? 36.5ன்றது ஆயிடும். இதுதான் எனக்கு ட்ரெயினோட ஸ்பீடு. அது மீட்டர்/செகண்ட்ல இருக்கு. சரியா? In how much time will it pass another man who is moving at 23.4 km/h in the same direction? சேம் டைரக்ஷன்ல போனா ரிலேட்டிவ் ஸ்பீடு மைனஸ் ஆகும். 23.4 km/h நான் மீட்டர்/செகண்ட்ஸ்க்கு மாத்திக்கிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்? கேன்சல் பண்ணா 2. இது பார்த்தீங்கன்னா வந்து 26ன்றது கிடைக்கும். கரெக்டா? எஸ் 26ன்றது கிடைக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? 13 65 6.5 6.5 மீட்டர்/செகண்ட் வந்து அவன் வந்து மூவ் பண்றான். இப்போ ட்ரெயினோ எதுவும் சேம் டைரக்ஷன்றதுனால ரிலேட்டிவ் ஸ்பீடுன்றது மைனஸ் பண்ணுவோம். ஸோ 30 மீட்டர்/செகண்ட்ன்றது கிடைச்சிடும். லென்த் என்னது? 234 தான். ஸோ 234 டிவைடட் பை 30 மீட்டர்/செகண்ட் எனக்கு வந்து டைம் கிடைச்சிடும் 7.8 செகண்ட். ஆன்சர் என்ன? 7.8. A drink is made by mixing water and juice in the ratio of 6:7. If x liter of water and 2x liter of juice are mixed in 160 liter of solution, then the new ratio become 13:15. Okay, 13:15. The quantity of drink is அப்படின்றத கேட்குறான் in liter. சரி, குவான்டிட்டி ஆஃப் ட்ரிங்கா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 9:7 ரேஷியோவில் வந்து வாட்டரையும் ஜூஸையும் பிரிக்கிறாங்க. அவங்களோட லிட்டர் எவ்வளோன்னு கொடுத்துட்டா 160 லிட்டர். அப்போ இன்னைக்கு என்ன ஆகிடும்? இது ஒரு 90 லிட்டர் இருக்கும், இது ஒரு 70 லிட்டர் இருக்கும். இதில் நான் x லிட்டர் ஆஃப் வாட்டரையும் 2x லிட்டர் ஆஃப் ஜூஸையும் நான் ஆட் பண்ணுறேன். அந்த ரேஷியோன்றது 13:15ன்றதை மாறிடுது. இதை நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வைக்கிறேன். 90 + x 70 + 2x is equal to 13/15. அப்படியே கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இது என்ன வரும்? 1350 + 15x is equal to 910 + 26x 11xன்றது வருமா? இது என்ன வரும்? 440 xன்றது வரும். xோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 40. ஆல்ரெடி எனக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா xோட வேல்யூ 40. ஆல்ரெடி எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 160 லிட்டர் இருக்கு. x லிட்டர் ஆஃப் வாட்டரை நான் ஆட் பண்ணுறேன். 2x லிட்டர் ஆஃப் ஜூஸை நான் ஆட் பண்ணுறேன்.
2 into 40 liter of juice. சரியா, அதாவது 3xல ஆட் பண்ணுறேன். 3 into 40 வச்சுக்கலாமே, 120. 120 plus 160 எவ்வளோ? 280. என்னோட ஆன்சர் என்ன? 280 liters. 24 divided by 4 into 6. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணிப்போம். 4, இது ஒரு 2, மொத்தமாக வந்து 8. இது எவ்வளோ? 2, இது 2 into 28, 56. ஓகே ஓகே, வேற எதுவும் ஏதாவது பண்ணனா? நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ்ல இல்லை, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். சரி, 27 divided by 4 into 6 into 8 minus 56. கேன்சல் பண்ணா 2, கேன்சல் பண்ணா 2, அகைன் கேன்சல் பண்ணா என்ன வரும்? சாரி, 3. கேன்சல் பண்ணா 9ன்றது கிடைக்கும். கரெக்டா? 9 minus 56 எவ்வளோ? minus 47. ஆன்சர் minus 47. If the certain interest on a certain sum for 20 months at a rate of 19.2% per annum exceeds the simple interest on the same sum for 15 months at the rate 11.2% per annum. Okay, 2920, அதுதான் வந்து டிஃபரன்ஸ். தென் வாட் இஸ் த சம் நியரஸ்ட் டு ஹண்ட்ரட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஹண்ட்ரட்ஸ்க்கு நியரஸ்டாக எடுக்க வேண்டியதுதான். இப்போ எனக்கு பிரின்சிபல் என்னன்றது தெரியல, நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அந்த பிரின்சிபல்ல, அதாவது பிஎன்ஆர் பை 100 பண்ணும்போது 100 ரெண்டுத்துமே காமனாக வரப்போகுது. மந்த்ஸில் இருக்கிறதுனால எப்படியும் வந்து அந்த டிவைடட் பை 12 வந்து காமனாக தான் இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் இது ரெண்டுத்துலையுமே ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால அந்த ஒரு பாயிண்ட் கீழே இருக்கும்போது 10ன்னு வரும். அந்த ஒரு 10 வந்து காமனாக இருக்க போகுது. கரெக்டா? ஸோ காமனாக இல்லாத மீதி எல்லாத்தையுமே நம்ம இப்போ உள்ளே போட்டுக்க வேண்டியதான். என்னென்னலாம் இருக்கு? 192 into 20 minus 15 into 112 into 15 equal to 2920 சொல்லிட்டாங்க. இதை நம்ம 5 டேபிள்ஸில் வந்து அடிக்கலாமா? 5 டேபிள்ஸில் அடித்தா என்ன வரும்? இது ஒரு 4 டைம்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 டைம்ஸ். கரெக்டா? இல்லை, 5 டைம்ஸ் வரும்ல. 5 டைம்ஸ், 8 டைம்ஸ், இது ஒரு 4ன்னு வரும். இப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்? இதை ஒரு 3 டைம்ஸ் அடிச்சுக்கலாம், இதை ஒரு 4 டைம்ஸ் அடிச்சுக்கலாம். இப்போ நான் அகைன் என்ன பண்ணுறேன்? 2 டேபிள்ஸில் காமனாக கேன்சல் பண்ணிடுறேன். 29 2ன்னு வரும். இது எவ்வளோ வரப்போகுது? இது ஒரு 2னும் இது ஒரு 56ன்னு வரும். சரியா? வேற ஏதாவது நம்மளால கேன்சல் பண்ண முடியுமானா வேற எதுவுமே கேன்சல் பண்ண முடியும், தாராளமாக முடியுமே. அகைன் பார்த்தீங்கன்னா 29 2, இதையும் 2ஆல் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணும்போது 28னா ஒரு 14, ஒரு 6ன்னு கிடைக்கும். கரெக்டா? எஸ், 14 6. இங்கே என்ன பண்ணிக்கலாம்? இந்த 2க்கும் இந்த 28க்கும் இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். அகைன் வேற எதையாவது கேன்சல் பண்ண முடியுமானா அகைனும் நம்மளால கேன்சல் பண்ண முடியும். 73ன்னு வரும். அகைன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இங்கே இருக்கிற இடத்துல கேன்சல் பண்ணிக்கலாம். 96ன்றது கிடைக்கும். இங்கே 14ன்றது கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு மேலே நம்மளால் அடிக்க முடியாது. எக்ஸ் 12 000 into 96 minus 14 into 342 is equal to 73. இதை மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 4 5 54ன்னு கிடைக்கும். கரெக்டா? அப்போ இப்படி எழுதிக்கலாம். 73 divided by 54 into 12000 is equal to x. 73 into 12 எவ்வளோ? 73 into 12ன்றது 7 0 6 3 14 17 876ன்றது வருது. அதோட செக் பண்ணிக்கிறேன். 0 6 3 14 17 876ன்றது வருது. 876 divided by 54 தான் நம்மளோட ஆன்சராக வரப்போகுது. சரியா? இங்கே நான் அகைன் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்? அகைன் கூட இன்னும் கூட கேன்சல் பண்ணிக்கலாம், ஈஸியாகுது. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். 876 இத்தனை 0 divided by 54. 1 டைம்ஸ் போகுமா? 54 3, இது ஒரு 3 6. 54 into 6 டைம்ஸ் பண்ணால் என்ன ஆகும்? 30 அப்படின்றது கிடைக்கும். ஸோ 54 into 6 not 24 to 32. 3 2 4 6 2 1. அகைன் வந்து ஒரு 0.
இப்போ பார்த்தீங்கன்னா 54 into 2 எனக்கு என்ன வரும்? 54 into 2ன்றது 108 வரும். அதுக்கப்புறம் போனீங்கன்னா அதிகமாக போயிடும். ஸோ 162 இங்கே பார்த்தீங்கன்னா 108. போதும், இதோட நம்ம நிறுத்திக்கலாம். 162ல எது ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. ஒரே ஒரு வேல்யூ தான் ஆரம்பிக்கும். 162 இதில் தான் ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். Total percentage change in the volume if it is length breadth decreased by 15% and 25% respectively while its height is increased by 60%. இது எப்படி இன்னும் கூட ஈஸியாக போடலாம், ரொம்ப ஈஸியாக போடலாம். இந்த 39 சொன்னோம் அப்படின்னா 100ன்றது லென்த்தாக இருக்கு, ஸ்டார்டிங் லென்த்தாக இருக்கும். அதுலனா 15 குறைச்சிட்டா என்னது 85. கரெக்டாக, இது இனிஷியல் ஃபைனல், இது லென்த்து. அப்புறம் பிரெத்து எவ்வளோ குறையுது? 25% குறையுது. இங்கே 100ன்னு இருந்ததுன்னா இங்கே எவ்வளோ இருக்க போகுது? 75ன்னு இருக்க போகுது நியூ ஆனதில். ஆனால் லென்த்து ஹைட் என்னவாயிடுது? ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 100ன்னு இருந்ததுன்னா இப்போ 160ன்ட்டு மாறிடு. கரெக்டாக? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கேன்சல் பண்ணிக்க வேண்டியதான். கேன்சல் பண்ண என்னது 4, சரி இது 3 பார்ட்டு, இது 4 பார்ட்டுன்னு வருமா? அகைன் நான் இதை கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 40ன்றது கிடைக்குமா? வேற எதுவும் கேன்சல் பண்ணலாம், பட் கேன்சல் பண்ணால் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த 0 வந்து பாதிக்கப்படும். அதனால் நான் கேன்சல் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே ஒரு 4 0 வந்து இருக்குது. இங்கே எத்தனை 0 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12. 85 into 12 10 5 16 21. 1 0 2 0, இங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு 0. இதுதான் பார்த்தீங்கன்னா ரேஷியோ. இங்கே இருக்கிற 2 0க்கு இங்கே இருக்கிற 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் 100 இருந்திருக்கு, 102 வந்து அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது 2 பார்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, அப்போ இன்க்ரீஸ்ன்றது 2 பார்ட்டு. எவ்வளோலேருந்து நான் 100 பார்ட்லேருந்து இன்டூ 100 கேன்சல் பண்ணோன்னா 2% இன்க்ரீஸ்ன்றது நமக்கு கிடச்சிரும். இதுதான் நம்மளோட ஆன்சர். a plus b plus c is equal to 13, ab bcc. ஓகே, a cube plus c cube, a cube plus b cube plus c cube minus 3abc ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. புட் c is equal to 0. அப்போ என்ன வரும்? a plus b ஓட வேல்யூ 13, a b ஓட வேல்யூ 22, a cube plus b cube வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். கரெக்டா? இது என்னது? 2 into 11. கரெக்டா? ஏன்றது ஒன்று 2ஆக இருக்கலாம், இல்லை பி வந்து 2ஆக இருக்கலாம். சும்மா இப்படி வேணாலும் போட்டுக்கலாம். 2 cube and 11 cube வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. 2 cube வேல்யூ, ஸோ ஃபர்ஸ்ட் 11 cube என்னது? 1331. 2 cube வேல்யூ என்ன? 8. 1339 தான் நம்மளோட ஆன்சர். சரி, the number of people who did not vote at center B is what percentage more than those who did not vote at center C? இங்கே வந்து டோட்டல் நம்பர் வந்து டிஃபர் ஆகிறதுனால நம்ம எடுத்து தான் போட்டாகணும். இதை நான் முதல்ல ரேஷியோவில் எடுத்து அதுக்கப்புறம் நான் வந்து மோர் எவ்வளோ லெஸ் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். முதல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் பியில் எவ்வளோ இருக்காங்க? பியில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ்ன்றது 5400. இதில் 70% வந்து ஓட்டு போடுறாங்க, மீதி 30% அப்போ ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. கரெக்டா? இஸ்டு சியில் எவ்வளோ ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க? சியில் டோட்டல் பார்த்தீங்கன்னா 6500 டோட்டல் மெம்பர்ஸ். அதில் 85% வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ 15% வந்து ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. இந்த 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணிக்கலாம்? இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது பண்ண முடியுமா? இது 2 times, இது 1 times. ஸோ 108 is to 65ன்றது நமக்கு கிடைக்குது பிசி. இதுதான் வந்து ரேஷியோ. இதுலேருந்து நம்ம மோர் எவ்வளோ லெஸ் எவ்வளோன்றதை பார்த்து எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ பி இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தென் தோஸ் ஹூ டிட் நாட் அட் சி. சியை கம்பேர் பண்ணுறாங்க, சியை வச்சு தான் கம்பேர் பண்ணுறாங்க. பியில் எவ்வளோ அதிகமாக இருக்குது? எவ்வளோ அதிகமாக இருக்குது? இது ஒரு 35, இது ஒரு 8, 43 அதிகமாக இருக்குது. கரெக்டா? இப்படி தான் இருக்கும். எஸ், இப்படி தானே இருக்கும். இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நான் பர்சன்டேஜ், இதுதான் வந்து ஆக்சுவலாக இருக்கும். இதுலேருந்து நம்ம பர்சன்டேஜ் எடுக்கணும். இதை வந்து நம்ம இப்படி பார்க்கும்போது நம்மளால வந்து எடுத்தோடனே வந்து போட முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நான் யூனிட் டிஜிட் பார்த்துக்கும்போது 0வில் வந்து முடியுது. கரெக்டா? என்னதில் முடியுது? 0வில் முடியுது. ஸோ இல்லை, இன்னும் கூட அடிச்சுப்போம். இப்போ எவ்வளோ வரும்? 260 divided by 13 வரும். எனக்கு யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 0வில் முடியுது. டினாமினேட்டர் பாருங்கள் 13 13 13. 0வில் முடியுது.
இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது ஜீரோவில் முடியுதுன்றதை பார்ப்போம். 6 3s are 18, 18 + 1 19, ஜீரோவில் முடியல. 6 3s are 18, 18 + 3 21, 1, இதுவும் ஜீரோவில் முடியல. 6 3s are 18, 18 + 2 20, 0, இது ஜீரோவில் முடியுது. 6 3s are 18, 18 + 5 23, இதுவும் ஜீரோவில் முடியல. ஸோ நம்மளோட ஆன்சர்ன்றது இதாக தான் இருக்கும். The population of a town increases annually by 20%. If the present population is 80 lakh, then what is the difference between the population 3 years ago and 2 years ago? முதல்ல ஒரு பாப்புலேஷன் எடுத்துப்போம், 100 feet. ஓகேவா? 100 Pல இருந்து நான் ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ தட் எனக்கு 20 Pன்றது கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் என்ன ஆகுதுன்னா அகைன் நான் ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ணுறேன், 144 Pன்றது கிடைக்கும். அகைன் நான் ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ணுறேன், 172.8 Pன்றது கிடைக்கும். ஒன்றும் இல்லை, 12 இங்கே என்ன இருக்குது, 12 ஸ்கொயரு, இது 12 கியூப். ஓகேவா? எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒரு டெசிமல் கம்மியாயினே போகுது. இது 120ன்னு இருந்ததுன்னா இது 144 இருக்குது, ஒரு ஜீரோவை காணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ வந்து அப்படி உள்ளே போய்டும், டெசிமலுக்கு போய்டும். சரியா? ஸோ இப்படி தான் இருக்குது. இதுதான் என்னோட ப்ரெசன்ட் பாப்புலேஷன். 172.8 P தான் என்னோட ப்ரெசன்ட் பாப்புலேஷன். எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா the difference between third year 3 years agoக்கும் 2 years ago, இது 1 years ago டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. 3 years agoக்கும் 2 years agoக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 20 P தான். அப்போ 20 P எவ்வளோன்றதான் என்னோட கேள்வி. சரியா? ஸோ 172.8 P எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 lakh. சும்மா போட்டுக்கலாம் 80 lakh. 20 Pயோட வேல்யூ என்னன்னு தான் நம்மளுக்கு தேவை. கரெக்டா? ஸோ எவ்வளோ டிவைடட் பை 1728 இன்டூ 20. 1728 20க்கு பதிலாக 200ன்னு போட்டுக்கிறேன். இங்கே 1728க்கு பதிலாக 12 கியூப், 12 இன்டூ 12 இன்டூ 12. 8 அடிக்கலாமா? 8 அடிச்சிட்டோன்னா இது 2 டைம்ஸ்னு வரும், இது 3 டைம்ஸ்னு வரும். அகைன் வந்து இங்கே ஒரு 3 அடிக்கலாமா? ஸோ எனக்கு என்ன வரும், 1000 நிறைய 0 9 108. 108. இப்போ 108ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு ஆன்சர்ன்றது கிடச்சிடும். ஃபஸ்ட்டு டிஜிட்டே இதுலேருந்து பாருங்கள், 108 இன்டூ 10 வராது, 9 தான் வரும், 72 9. ஸோ 9 டைம்ஸ் 972. கரெக்டா? 9ல் எது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள், 9ல் ஒரே ஒரு நம்பர் தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸ்வாதி earns a sum of 40,000, அவுட் ஆஃப் விச் 25% வந்து சேவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. இதுக்கு பார்த்தீங்கன்னா the percentage of expenditure incurred education to her total income. இதுக்கு நம்மளுக்கு இதுவே தேவையில்லை. கரெக்டா? நம்பரே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 100%ன்னு இருக்கு. இந்த 100%ல் 25% வந்து சேவ் பண்ணுறான், மீதி 75%ன்னு இருக்க போகுது. இந்த 75%ஐ 3:2 பிரிக்கிறா. 3:2 பிரித்தா என்ன ஆகும்? 3:2னா மொத்தமாக 5 பார்ட். 5 பார்ட்ன்றது 75 அப்படின்னா ஒரு பார்ட்ன்றது 15. 3:2ன்றது 45 என்னவா வரும், 30 30%, 45% இருக்கும். இந்த 30% 45% ஃபுட்டுக்கும் 30% எஜுகேஷனுக்கும் செலவு பண்ணுறோம். வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் எஜுகேஷன் டு ஹர் இன்கம்? எஜுகேஷனுக்கு எவ்வளோ, 30% வந்து செலவாகுது. அவ்வளோதான் வந்து ஆன்சர். இன் a certain company allocation, okay, 7200. the expenditure on infrastructure எவ்வளோ, டிகிரீஸில் இருக்குது, 84.7 divided by 360 into 7200. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறேன். இது எத்தனை டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ் வருமா? ஓகே. 84.7 into 5 தான் நம்மளோட ஆன்சர். 5 3 3 2 4 3. 433.5 எங்கே இருக்குன்னு பாருங்கள். என்னடா எங்கேயுமே இல்லை. எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 1 minute மாற்றி போட்டணும். அதே 360 into 7200. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். சரி, இது 2 times 20. ஓகே, இப்போ கரெக்டாக வரும்.
இப்போ என்னது 20க்கு இந்த டெசிமலுக்கு இந்த 0 வந்து கேன்சல் ஆகிடும். கேன்சல் 14 1 9 16 1694 தான் நம்மளுக்கு ஆன்சர். 1694. 7 + 8 × 8. ஓகே, இதுவும் வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன். நம்ம இதை சால்வ் பண்ணலாம். 7 + 8 × 8 divided by 8 × 8 plus 8 divided by 8 into 5. கேன்சல் பண்ணா 1, கேன்சல் பண்ணா 5. அப்போ மொத்தம் 7 + 1 + 5ன்றது கிடைக்கும். எவ்வளோ வருது? 13ன்றது வருது. டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். 4 divided by 4 into 4 plus 4 into 4 divided by 4 minus 4 divided by 4. இது ஒரு 1, இது ஒரு 4, இது ஒரு 1/4. கரெக்டா? ஸோ இங்கே வந்து 3ன்றது கிடைக்கும். 1/4 + 3 எவ்வளோ வரும்? 30 divided by 4ன்றது கிடைக்கும். நியூமரேட்டரில் 13, டினாமினேட்டரில் 13 divided by 4. எனக்கு என்ன வரும்? டினாமினேட்டர் நியூமரேட்டர் கேன்சல் பண்ணோன்னா 4 தான் என்னோட ஆன்சர். The gross turnover for 2017 is what percentage of gross turnover for 2019? Okay, 2019 ஓட gross turnover 25%, 2017 level 15% into 100. Cancel பண்ணா 4 into 15 60%. இங்க percentage இல்லாமல் எல்லாமே வந்து பாயிண்ட்ல இருக்கு. பாயிண்ட் இல்லை, கரெக்டாக தான் இருக்கு. 60% தான் நம்மளோட ஆன்சர். The area of a triangle is 486 centimeter square and its side are in the ratio of 345. The perimeter of the triangle is. இது பார்க்கும்போது என்னது? இது ஒரு ரைட் ஆங்குலர் ட்ரையாங்கிள்னு தெரியுது. இது ஹைபோட்டன்ஸாக இருக்கும். இது பேசல்னா ஹைட்டாக இருக்கும். சரி, அந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று மாறி மாறி இருக்கும். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன? half into base into height. இதுதான் ஏரியாவோட ஃபார்முலா. இங்கே ஒரு ரேஷியோவில் இருக்க அந்த நம்பரை மாற்றிக்கிறதுக்காக எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 1/2 3x into 4 into x. இதுதான் வந்து எனக்கு எவ்வளோனா 486 அப்படின்றது இருக்கு. இதை நான் கேன்சல் பண்ணா 6 டைம்ஸில் அடித்தோம் அப்படின்னா 81ன்றது கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 81னா எக்ஸோட வேல்யூ 9. பெரிமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 12 வருது. 12 into 9 எவ்வளோ? 108. ஆன்சர் எவ்வளோ? 108. If the sum x plus y is equal to cos 3x plus y, okay, cot 2x plus y ஓட வேல்யூன்னு கேட்குறாங்க. இப்போ sin a is equal to cos b when a plus b ஓட வேல்யூ 90 டிகிரின்னு இருந்ததுன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 90 டிகிரின்னு வரணும். கரெக்டா? இப்போ x plus y plus 3x plus y is equal to 90 டிகிரி. இப்போ 4x plus yன்றது கிடைக்குமா? 90 டிகிரி. கேட்கறது 2x plus y தான். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 45 டிகிரி. 2x plus yயோட வேல்யூ என்னன்னா 45 டிகிரி. காட் 45 டிகிரியோட வேல்யூ என்ன? 1. மும்பை, உத்தரகாண்ட், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். ஃபார் ஜம்பூஜா சிமெண்ட், the ratio of high rate of share to the low rate of share is maximum in the stock exchange. ஹை ரேட்டு டு த லோ ரேட் ரேஷியோ எடுத்தனா இது எனக்கு மேக்ஸிமம் வருது அப்படின்றத கேட்குறாங்க. ஜம்பூஜா சிமெண்ட்டு இதை நான் அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு அப்படியே ரேஷியோ எடுக்கிறேன். 30:31 5 டேபிள்ஸில் அடிச்சேன்னா இது எவ்வளோ வரும்? 24:25. இது எவ்வளோ வரும்? 32:27. இது எவ்வளோ வரும்? 29:, இது 34. இங்க மேல இருக்கிற எல்லாமே பாருங்க, இது எல்லாமே பாருங்க ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதுதான் வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். எப்பயுமே ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை விட இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ன்றது ரேஷியோ அதிகமாக இருக்கும். இதில் எது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்? இது மட்டும்தான். ஸோ அப்போ இதில் தான் வந்து ரேஷியோன்றது அதிகமாக இருக்கும். எந்த கம்பெனி? ராஜஸ்தானில் அதிகமாக இருக்கு. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ப்ளஸ் 2x, இதில் 4y ஸ்கொயரை மட்டும் எடுத்துட்டு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு தெரியும். கரெக்டா? இந்த 4y ஸ்கொயரை நான் என்ன எழுதிக்கிறேன்னா 2y ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0னா ஏ ஸ்கொயரோட வேல்யூவும் 0வாக இருக்கும், பி ஸ்கொயரோட வேல்யூவும் 0வாக இருக்கும்.
ஓகே, அதே தான் இங்கேயும் நான் யூஸ் பண்ணுறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோட வேல்யூ 0வாக இருக்கும். அதாவது ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 0வாக இருக்கும். 2ஒய்யோட வேல்யூ 0வாக இருக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ -1, ஒய்யோட வேல்யூ 0. எக்ஸோட வேல்யூ -1னா -1 பவர் ஆட் 39 ப்ளஸ் 0. ஆடில் வந்து பவர் இருந்ததுன்னா அந்த -1ன்றது ரீடின் ஆகும். -1 தான் என்னோட ஆன்சர். A trader gives a 40% discount on his good. Further, it gives 20% discount on the goods. Find the single discount equivalent to these two successive discount. 40 plus 20 minus 40 into 20 divided by 100. 60 இது ஒரு 8. 52% தான் வந்து என்னது single discount. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூபாய்டு என்னன்றதான் கேட்குறாங்க. லென்த்து பிரெத்து ஹைட்டை கொடுத்தாச்சு. சர்ஃபேஸ் ஏரியா என்னது, அதாவது சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எல்லாம் ஒன்று தான். இங்கே 2 into LB ப்ளஸ் BH ப்ளஸ் HL இதுதான் எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கியூபாய்டு. 2 into லென்த்து பிரெத்து மல்டிப்ளை பண்ணால் என்னது 75, பிரெத்து ஹைட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன 28, ஹைட்டு லென்த்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 44. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இதை ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும், ஒரு 72ன்னு வருமா? தென் இதோட இதை ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், 149ன்னு கிடைக்கும். இன்டூ 2, 149 இன்டூ 2னா 298ன்றது எனக்கு கிடைச்சிடும். 298 தான் என்னோட ஆன்சர். இது எப்படி சால்வ் பண்ணலாம், நார்மலாக சால்வ் பண்ண வேண்டியதான். 5 3 2s are 6, 6 plus 1 7/2. டினாமினேட்டர் நியூமரேட்டர், அதாவது 1 plus 1/7/2 இந்த பார்ட் இருக்கா, இந்த 2வை மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நார்மலாக மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 9/7ன்றது கிடைக்கும். இந்த 9/7ன்றது இந்த ஏரியாவில் வரதுனால நான் என்ன பண்ணுறேன், டினாமினேட்டர் நியூமரேட்டரில் போட்டுறேன். எக்ஸ் ப்ளஸ் 7 divided by 9 is equal to 1. எக்ஸ் is equal to 1 divided by 7, 9. அப்போ 2/9ன்றது என்னோட எக்ஸோட வேல்யூவாக கிடச்சிருச்சு. Find the volume of the hemisphere of radius 18 cm. Round off to 2 decimal points. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால்குலேட்டிவாக போகக்கூடிய ஒரு சம் தான். சரி, நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் 2/3, பையோட வேல்யூ 22 divided by 7 into 18 into 18 into 18. எப்பயுமே பையோட வேல்யூ 22 divided by 7ன்னு கொடுத்துட்டா அந்த வேல்யூ போட்டுருங்க. இந்த 3.14ன்றதை போட்டுறாதீங்க, சரியா? எனக்கு பாருங்கள் எவ்வளோ க்ளோஸாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி க்ளோஸாக இருந்ததுன்னா நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் மேபி தப்பாக வரலாம். அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் போட்டுருங்க, சரியா? பொறுமையாக சால்வ் பண்ணுவோம். எத்தனை டைம்ஸ் வரும், 6 டைம்ஸ் வருமா? வேறு ஏதாவது விட்டனா? 5. ஓகே, இது 3 to 4, இது ஒரு 3 to 4, இது எவ்வளோ 44, 44 into 6, 4 to 24, sorry 26. ஸோ 3 to 4 into 264. இது வந்து CPU ஸ்பெஷலாக கேட்டிருக்கிறது. நம்மளோட சிஜிஎல்லாம் இந்த மாதிரி சம்லாம் எதிர்பார்க்காதீங்க. 9 12 24 2 14 1 19 8 4 6 6 3 10 15 1 ஒன்றுனா என்னது 15 1 8 85536ன்றது வருது. சரி, இதை அப்படியே வந்து டிவைட் பண்ணுவோம். 85536 எத்தனால 7ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 tables 7 1 15, 2 times 14 1 5, again 2 times பண்ணோம் 14 1 3 times 1 1 2 1 2 2 1 எங்கே வருது, 1 2 2 1 இங்கே தான் வருது. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இது சிம்பிளான ஒரு சம் தான், கொஞ்சம் வந்து கால்குலேட்டிவாக இருக்குது. Find the percentage of total number of educated female to the total number of female over the all the years up to 2 decimal points சொல்லியிருக்காங்க. முதல்ல மொத்தம் எவ்வளோ எஜுகேட்டட் ஃபீமேல் இருக்காங்கன்றதை பார்ப்போம்.
எஜுகேட்டட் ஃபீமேல்ன்றவங்க இவங்க தான். சரியா? 100 கூட்டினா என்ன ஆகும்? 6 14 14 ஒரு 9 23 23 ஒரு 9 32 32 42 4 2 2 0 100ல. இப்போ அடுத்து 10 கூட்டும் 10 70 180 4350ன்றது எஜுகேட்டட் உமன் ஃபீமேல். டோட்டல் விமன் எவ்வளோ இருக்காங்கன்றதை பார்ப்போம். இதை மட்டும் அப்படியே கூட்டிடுங்க. இதை கூட்டினா எவ்வளோ வருது? 9 19 29 29 39 40 52 5200 into 100. 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எதால கேன்சல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 52 26 42 21 1 7 5 இந்த மாதிரி வருது. 2175 divided by 26. 26ஆல பண்ண முடியுமா? எத்தனை டைம்ஸ் வரும்? 26 into 9 போட்டோம்னா 54 5 9 2s are 18 18 23 அப்படியே போயிடும், அதிகமாக போயிடும். ஸோ அப்போ 8 டைம்ஸ் போடணும். 8 4 16 16 20 208. இது 8 டைம்ஸ் 95. இப்போ இது எத்தனை டைம் போகும்? 26 into 4 டைம் போனால் வராது, 3 டைம் போனால் வருதா? 6 3s are 18 1 3 2s are 6 78. ஸோ 78 வருது. 83 83%. இங்கே எல்லாமே பாயிண்ட்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 83 divided by 100 0.83 33 போயிட்டே இருக்கும். இதுதான் நம்மளோட ஆன்சர். The distance between two stations A and B is 800 km. Train covers A to B at a speed of 90 km per hour. Returns to A with a uniform speed of 65 km per hour. Find the average speed of train during the whole journey. இங்கே டிஸ்டன்ஸ்ன்றது சேமாக இருக்கிறதுனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன ஃபார்முலானா 2 into AB divided by 2 இல்லை வெறும் A plus B. இந்த ஃபார்முலா நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் ரெட் கலரை காணும். சரி, ஓகே. சரி, 2 into ஒன்று பார்த்தீங்கன்னா 90, இன்னொன்று 65 டிவைடட் பை ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 155 வரும். 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாமா? ஒரு 15, இது ஒரு 31. வேறு எதுலையாவது கேன்சல் பண்ண முடியுமானா எதுலையும் கேன்சல் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டேரெக்டாக வந்து மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதுதான். 30 27 இத்தனை 0 வரும். என்னது? 2700. 31ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 31ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 31 into 9 9 27 வரல. 31 into 8 24 வருதே. ஒரு நிமிஷம் இதாக தப்பு பண்ணிட்டேன்னா 30 8 டைம்ஸ் வருதே. ஆன்சர் தப்போ பார்த்துலாம். 2 into 90 into 65 155 கரெக்டா? 65யும் 90யும் ஆட் பண்ணால் 515. ஓகே, இது வரைக்கும் கரெக்டு தான். ரைட். 15 டைம்ஸ் வருமா? ஏன்னா வந்து 515 13 டைம்ஸ் தான் வரும். இது இங்கே தான் மிஸ்டேக். 31. ஸோ 36 சார் 26 into 9 என்ன? 4 5 18 23 234ன்றது எனக்கு கிடைக்குது. அதாவது 2340 டிவைடட் பை 31. எத்தனை டைம்ஸ் போகும்? இப்போ 7 டைம்ஸ் போகுமா? 7 டைம்ஸ் 217 170. 31 into 5 எவ்வளோ? 155. அதுக்கு மேலே போனால் அதிகமாக போயிடும். 75. 75 எதில் வருதுன்னு பாருங்கள். இதில் தான் வருது. The height of a cylinder is 8 cm and its area of the base is 20 cm. Find its volume. Height எவ்வளோ? 8 cm. Pi r square h. எப்பயுமே இந்த ஃபார்முலாக்கு முன்னாடி நீங்கள் நல்லா யோசிங்க. இது என்னது? ஏரியா. ஏரியா இன்டூ ஹைட்டு தான் வால்யூம்.
கரெக்டா? இங்கே ஏரியா கொடுத்துருக்கான் 20 ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கான் 8 ஸோ 20 × 8ன்றது 160. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் செக்டார் ஆஃப் எ சர்க்கிள் ஹூஸ் ரேடியஸ் இஸ் 35 சென்டிமீட்டர்? சரி, ஆர்க்கோட லென்த் என்னன்றதான் கேட்குறாங்க. கரெக்டா? இல்லை ஏரியா ஆஃப் செக்டார் என்னன்னு கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் அ செக்டார் இதோட ஃபார்முலா என்ன? தீட்டா டிவைடட் பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டியதுதான். 7ஆல் இது டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. ஒரே ஒரு வேல்யூ தான் டிவைட் ஆகும். ஐ திங்க் இதுதான் ஆன்சர். போட்டே பார்த்துருவோமே. 72 டிவைடட் பை 360 இன்டூ 22 டிவைடட் பை 7 இன்டூ 11ஆல் டிவைட் ஆகுது. 22 35 இன்டூ 35. சரியா? கேன்சல் பண்ணோன்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ் வருமா? இது ரெண்டுத்துக்கும் எது கேன்சல் பண்ணலாமா? 22 இன்டூ 35 எவ்வளோ வரும்? 770. ஆன்சர் என்ன? 770. இதோட பார்த்தீங்கன்னா நம்ம 50 கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா பிடிஎஃப் வந்து ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு நம்மளோட சேனல் ஜிஎல் எடுன்னு போட்டோன்னா எஸ்எஸ்சி தமிழ்னு ஒரு சேனல் இருக்கும். அதில் இந்த சிபிஓ 2024க்கான ஷிஃப்ட் வைஸ் கொஷின் பிடிஎஃப் வந்து இருக்கும். அது நம்மளோட டெலகிராம் சேனல் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமமான கெயின்ன்றது கிடைக்கும். சரியா? செஷன் வந்து பிடிச்சிருந்தது, ஷார்ட்கட் வந்து நல்லா இருந்ததுன்னா லைக்கு அதுக்கப்புறம் இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணி விடுங்க. சேனல் வந்து பிடிச்சிருந்தது, மேலும் வந்து நான் கண்டினியூ பண்ணலாம், அதாவது இந்த சேனலை வந்து பார்க்க கண்டினியூ பண்ணலான்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.